ஹே கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். நான் உங்கள் மித்திக் வாய்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற அனிமேக்கு என்னென்னா லாஸ்ட் டைமாக பார்த்த ஒரு எபிசோடு தான். ஓகேங்களா, பார்ட் 2 வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ப்ராப்ளம் நண்பா. என்னென்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ஒரு நாளைக்கு 2 எபிசோடு வந்து போட சொல்லிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா, எனக்கு ஒர்க் இருக்கிறதுனால வந்து என்னால் ஒரு எபிசோடு எடிட் பண்ணி போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகேங்களா, இது தப்பாலாம் எடுத்துக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா, மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு மார்க்கெட்டில் தான் காமிக்கிறாங்க. அந்த மார்க்கெட்டில் நம்ம ஹீரோவும் டேனியலும் சம்திங் பேசிட்டு நடந்து போய்ட்டுருக்காங்க. டேனியல் வந்து ஹீரோ கிட்ட கேட்குறாப்புல, எப்படிப்பா உன்னால் மட்டும் முடியுது, இப்போல்லாம் எப்படிப்பா கலெக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு டேனியல் வந்து நம்ம ஹீரோ கிட்டே கேட்டுருக்காப்புல. நம்ம ஹீரோ வந்து, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைப்பா, அதெல்லாம் சிம்பிள் மேட்ரு, நீ எதுக்கு கவலைப்பட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோ வந்து டேனியல் கிட்ட சொல்லிட்டு இருக்காப்புல. அந்த டைமில் வந்து இது ஓகேவா, கலெக்ட் பண்ணதெல்லாம் ஓகேவான்னு கேட்கட்டும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை டேனியல், விட்றா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஹீரோ வந்து டேனியலை பற்றி பேசிகிட்டு இருக்கான். சரி அதெல்லாம் பிரச்சனை இல்லை, சரி வா, இது யார்கிட்ட கொடுக்கணுமோ அவங்ககிட்ட கொடுத்துட்டு நம்ம ஸ்பிரிச்சுவல் காயின்ஸை வந்து வாங்கிட்டு கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு ஹீரோ பேசிட்டு கிளம்புறாங்க. அந்த டைமில் வந்து டேனியல் கேட்குறான், அப்புறம் சில விஷயங்கள்லாம் இருக்குது, நான் அப்புறமா வந்து பேசுகிறவங்ககிட்ட அப்படி சொல்லிட்டு போயிட்டு சொல்ல, அந்த 2 சிஸ்டர்ஸும் வந்துடுவாங்க. வந்துட்டிங்களான்னு சொல்லிட்டு 2 சிஸ்டர்ஸும் நம்ம ஹீரோவையும் டேனியலையும் கூப்பிட்டு வருவாங்க. அந்த டைமில் வந்து ஓகே, நான் சொன்னதெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படி சொல்லிட்டு வந்து 2 சிஸ்டர்ஸும் கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிட்டேன், உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, ஜஸ்ட் மிஸ்ஸு, நான் செத்துருப்பேன் இது எடுக்கிறதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோ வந்து கதை மேலே கதை விட்டுட்டு இருப்பான். அந்த சீனில் தான் வந்து அந்த சிஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து ஓகே எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த 2 சிஸ்டர்ஸும் வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க. ஓகே, நான் நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து நான் வந்து 240 ஸ்பிரிச்சுவல்ஸ் காயின்ஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து பார்த்துட்டு இவங்க 2 பேரும் வந்து அந்த 240 ஸ்பிரிச்சுவல் காயின்ஸ் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து கொடுத்துருவாங்க. அடுத்த சீனில் வந்து இந்தாண்ட பக்கம் ஒரு சிஸ்டர் ஒன்று இருக்குல்ல, அந்த சிஸ்டர் என்ன பண்ணுன்னா, நீங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டீங்கல்ல, உங்களுக்காக நான் வந்து ஒரு 2 ஸ்பிரிச்சுவல் காயின்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பொண்ணு தரோம். அதுக்காக நீங்கள் எங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லிவிட்டு, இந்த மாதிரி வந்து 2 ஸ்பிரிச்சுவல் காயின் மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க எனக்காக அப்படி சொல்லிட்டு சொன்னோன்னே, ஓகே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணுங்க 2 பேரும் வந்து டாட்டா பாபாய் நம்ம அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2 பேரும் கிளம்பிடுவாங்க. பத்தியா எப்படி சம்பாரிச்சேன் பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு டேனியல் கிட்ட வந்து சொல்லிட்டு விட்டுறான். இது மாதிரி வந்து டேனியல் கிட்ட, தம்பி இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் மேட்டர்ப்பா, சிம்பிளாக முடிச்சுட்டு போனோம் பார்த்தியா, அந்த மாதிரி நீயும் வந்து பண்ண ஆரம்பிப்பா அப்படி சொல்லிட்டு வந்து நம்ம ஹீரோ சொல்லுவாப்புல. அடுத்த சீனை கட் பண்ணி நம்ம வந்து என்கிட்ட மொத்தம் 30 ஸ்பிரிச்சுவல் காயின்ஸ் இருக்குது அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பானா, இன்னும் அதிகமாக இருக்குது, 100 சேர்ந்தால் தான் நான் வந்து அந்த செட்டில் சேர முடியும் அப்படி சொல்லிட்டு வந்து ஹீரோ பேசிகிட்டு இருப்பான். அடுத்த சீனே டேனியல் வந்து கீழே கூட வாடா அப்படி சொல்லிட்டு கூடுவான். எங்கடா வரேன்னு கேட்டால், இதுமாதிரி வந்து ஸ்னோ ராபிட் வந்து பர்பிள் பேம்போ ஃபாரஸ்ட்டில் இருக்குது, வந்து இப்போ அதை எடுத்து பிடிச்சிட்டு வரலாம் சொன்னோன்னே, இந்த ஆர்டினரி வெப்பன்லாம் வச்சு நம்மளால் பிடிக்க முடியாதான்னு சொன்னோன்னே, அதெல்லாம் போகிற வழியில் பார்த்துக்கலாம் ஐயா சாமி, நம்ம போகலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம டேனியல் வந்து நம்ம ஹீரோ வந்து இஸ்தனு கொடுக்கணும்னு ஓடுருவான். அந்த சீனில் வந்து அந்த பர்பிள் பேம்போ ஃபாரஸ்ட்டை தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் டேனியலும் வந்துட்டாங்க. அந்த டேனியல் வேக ஓடி வந்து, எங்கப்பா அந்த ஸ்னோ ராபிட்டு தேடின்னு நம்ம ஹீரோ நடக்க முடியாமல் நடந்து வந்துட்டு இருப்பான். அந்த ஸ்னோ ராபிட்டு காணம்பா அப்படி சொன்னோன்னே, முட்டாள் அது எப்படா பப்ளிக் இருக்கும், போய்ட்டு ஒரு கார்னரில் தேடுறா அப்படி சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பானா. அந்த டைமில் வந்து டேனியல் என்ன பண்ணுவானா, ஓகே நான் இப்போவே போகிறேன் அப்படி சொல்லிட்டு வந்து டேனியல் வந்து கால் எடுத்து வைப்பான். வச்சவொடனே தொம்முன வலிக்கு கீழே வந்துடுவான். பார்த்துட்டு டேனியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீழே கிட்ட ஓடிடுவான். என்னாச்சுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பார்த்தா அந்த புறம்பக்கு நான் வந்து கீழே விழுந்து போயிருக்கோம். ஐயே சனி மாடு மாதிரி வீந்து போயிருக்கேன் அப்படி சொல்லிட்டு இசிக்கலான்னு பார்ப்பான். நம்ம ஹீரோவில் வந்து இசிக்க முடியாது, அவனே கால் தடிக்கி கீழே விழுந்துருவாப்புல. இது மாதிரி எவ்வளோ சாப்பிட்டு வாழ்ந்துருக்கே பாருன்னு சொல்லிட்டு இருக்க சொல்ல, அடுத்த சீனாக நம்ம ஹீரோயினி தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோட நேம் வந்து ஜூ ஃபிங்க்யூ ஓகேங்களா, ஃபுங்கின் ஓகேங்களா, ஜூ ஃபிங்கிங் ஓகேங்களா, ஜூனே நம்ம கூப்பிட்டுக்கலாம் ஓகேங்களா. அவங்க ஃபேமிலி நேம் வந்து ஜூ ஓகேங்களா. அவங்க வந்து இந்த ஃபாரஸ்ட்டுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க ஒரு பிரதரை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பேர் வந்து மிஸ்டர் ஹாங் ஓகேங்களா, மிஸ்டர் ஃபாங்கா லேங் ஓகேங்களா, மிஸ்டர் லேங். அவங்க வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க சிட்டிக்கு வந்து புதுசாக வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து நான் அன்எக்ஸ்பெக்டடாக அவங்கள வந்து மீட் பண்ணிட்டேன், நீங்கள் வரமாட்டீங்கன்னு நினச்சேன், நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு வந்திருப்பாங்க. நீங்கள் ஒரே ஃபேமிலி தானே இந்த சிட்டிலே வந்து கல்டிவேஷன் பண்ணுற ஃபேமிலி அப்படி சொல்லிட்டு இருக்க சொல்ல ஓகேங்களா. நம்மளோட ஹீரோயின் ஃபேமிலி வந்து ஜூ ஃபேமிலி ஓகேங்களா. அவங்க 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து மீட்
மீட் பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு பேசி சொல்லும். நம்ம ஹீரோ வந்து நினச்சி பார்ப்பான், இது வந்து ஜூ ஃபேமிலியோட எல்டர் பொண்ணு அப்படி சொல்லிட்டு வந்து நினச்சி பார்த்துருப்பான். இதான் வந்து அந்த உலகத்தில் ஒரே ஒரு பொண்ணு அந்த ஃபேமிலியில் ரொம்ப பவர்ஃபுல்லு அப்படி சொல்லிட்டு வந்து ஹீரோ வந்து நினச்சிட்டு இருக்க சொல்ல அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கோம். இதுமாதிரி வந்து நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி, அதுவும் இல்லாமல் எங்கள் ஸ்மால் சிட்டியில் வந்து நீங்கள் ரொம்ப நாளாக தங்கிட்டு இங்கே இருக்க பியூட்டிஃபுல்லான பிளேஸ்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போங்க அப்படி சொல்ல இதுமாதிரி வந்து அந்த பக்கத்தில் இருக்க இன்னொரு பொண்ணு வந்திருக்கும். அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லணும்னா, உங்கள் சிட்டியில் நிறைய பவர்ஃபுல்லான கல்டிவேஷன்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க கூட நான் வந்து சண்டை போடணும் அப்படி சொல்லிட்டு வந்து அந்த பொண்ணு புலம்பிகிட்டு இருக்கோம். இந்த ப்ரோ வந்து என்ன சொல்லிட்டு இருப்பாருன்னா, அதெல்லாம் விடுமா சொன்னோன்னே வெளியே இருக்க 2 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மிஸ்டர் லிங்கை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்பெஷலாக வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க நம்ம சிட்டிக்கு அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்களா. அவர் ஒரே ஆளையாக போதும் நம்ம சிட்டியில் இருக்க எல்லாரையும் அழிச்சு சொல்லிட்டு போய்டுவான்னு சொல்லிட்டு இருக்க சொல்ல நம்ம ஹீரோ யோசிச்சு பார்ப்போம், அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளா இவர் அப்படி சொல்லிட்டு வந்து ஹீரோ யோசிச்சுக்கினே இதுமாரி வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள்லாம் இங்கே வந்திருக்காங்க, இவங்களாம் எதுவும் பண்ண முடியாது போல், அது இல்லாமல் அந்த ஜூ ஃபேமிலியில் வந்து நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படி சொல்லிட்டு ஹீரோ நினச்சிட்டு இருப்பான். இப்போ ஹீரோ சொல்லுவான், இதுமாரி ஆல்ரெடி அந்த ஜூ ஃபேமிலியில் 3 மாஸ்டர் வந்து பாய்சன் குடிச்சு இறந்துட்டாங்க, அது எப்படின்னே தெரியல அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க பார்த்து சொல்லிகிட்டே வந்து நினச்சிட்டு இருப்பான், சொல்ல மாட்டான் நினச்சிட்டு இருப்பான். இதுமாதிரி அந்த இடத்துல வந்து ஹீரோ வந்து இந்த மாதிரி நானும் அந்த கல்டிவேஷன் பண்ணி அவங்களுடைய செட்டில் சேர்ந்து பெரிய ஆள் ஆகணும் அப்படி சொல்லிட்டு ஹீரோ வந்து நினச்சிட்டு இருப்பான். அந்த டைமில் டேனியல் வந்து அங்கே என்ன தான் நடக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்ல நம்ம டேனியல் வந்து ஹீரோவை கூப்பிடுவோம், டேய் இங்கே பாடுறா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட சொல்லும். என்னடா அப்படி கேட்க சொல்லும், அங்கே பாடுறா ஸ்னோ ராபிட் ஓடுது அப்படி சொல்லிட்டு சொல்லணும்னா ஸ்னோ ராபிட் ஓடுதா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து எட்டி பார்ப்பான். அடுத்த சீனில் வந்து ஹீரோ வந்து அவனுடைய அந்த வெப்பனை எடுத்து அது ஒரு ஸ்பிரிச்சுவல் காயினை வச்சு அந்த ஸ்னோ ராபிட்டை வந்து ஹிட் பண்ணுவோம், ஓகேங்களா, அடிச்சிருவான். அந்த ஸ்னோ ராபிட்டை ஒரே ஹிட்டில் வந்து கீழே வீந்துடும். இவனுக்கே அதிசயம், எப்படா வீந்துச்சு அது பார்த்தா, ஆனால் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் காயின் வந்து எதுவுமே இருக்காது, இது வந்து கீழே மண்டையை போட்டுட்டு என்னையாண்ட அடிச்சது அப்படி சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கும். அந்த இடத்துல மிஸ்டர் லாங் இருக்காருல்ல, அவர் வந்து பார்த்துருவார், ஏதோ சத்தம் கேட்டுச்சு பின்னாடி அப்படி சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு நம்ம டேனியல் வந்து அவசரப்பட்டு ராபிட் கடிச்சிருச்சு அப்படி சொல்லிட்டு வந்து எடுத்துருவான். அங்கே இங்கே பாரு கடிச்சிருச்சு அப்படி சொல்லிட்டு சொல்லுவானா, ஏன்டா இப்படி முட்டு கேட்டத்தனமாக பண்ணிட்டு இருக்கேடா அப்படி சொல்லிட்டு புலம்பிட்டு சொல்லுவான். நம்ம டேனியல் வந்து ஹீரோ கிட்ட கொடுத்துருவாப்ல ராபிட் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த பொண்ணு வரும், கியூட் பீஸ்ட் அப்படி சொல்லிட்டு ஓடியாருமா அப்படி சொல்லிட்டு ஹீரோனி எல்லாருமே வந்துடுவாங்க. அந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோ கிட்ட கேட்பாங்க, எப்படி இந்த பையன் வந்து அந்த ஒரே ஒரு ஸ்பிரிச்சுவல் காயினை வச்சு எப்படி அடித்தான் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் கேட்டு சொல்லுவோம். அந்த பொண்ணு சொல்லும், இது எனக்கு வாங்கித்தாங்க, ஸ்பிரிச்சுவல் காயினை வச்சு எனக்கு வாங்கித்தாங்க அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும். பிரதர் வாங்கி தர மாட்டீங்களா அப்படி கேட்க சொல்லும். சிரிச்சுட்டு உங்களுக்கு இல்லாத என்னோட சிஸ்டருக்கு நான் வாங்கி தர மாட்டேன் அப்படி சொன்னேனே, இது ஃபேக்கான பிஸ்ட் தான், ரொம்ப கம்மியான காசுக்கு தரையா அப்படி சொல்லிட்டு கேட்பானா. அப்போ வந்து ஹீரோ நினச்ச பார்ப்பான், அந்த பொண்ணுக்கிட்ட நானே ஃப்ரீயாக கொடுத்து நான் இம்ப்ரெஸ் ஆகிடுவேன், இது ரொம்ப வேல்யூபிளான பொருள் அப்படி சொல்லிட்டு ஹீரோ நினச்சிட்டு இருப்பான். அடுத்த சீனே அவர் மாஸ்டர் கிட்ட, என்ன கேட்காம நீ ஏன்டா கொடுத்த அப்படி சொல்லிட்டு அந்த மாஸ்டர் மிரட்டுற மாதிரியே வந்து நினச்சி பார்ப்பான். நினச்சி பார்த்துட்டு இவங்க 2 பேரும் கேட்பாங்க, எப்பா தரியாப்பா அப்படி கேட்டு சொல்ல ஹீரோ கொஞ்ச நேரம் யோசிப்பான். யோசிச்சுட்டு இருக்க சொல்ல இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. மறக்காமல் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அந்த வீடியோக்கு லைக்